السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் 73 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 74வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முசாமுல் முஸ்தக், முஸ்தக்குடைய வகைகள், பிளந்தெடுக்கப்பட்டவைகளின் அதோடைய வகைகள் என்ன என்ற பொது தலைப்பின் கீழ் ரெண்டு பாடத்தை நாம் பார்த்தோம். இஸ்முல் ஃபாயில் எப்படி எடுக்க வேண்டும் என்ற பாடமும், அதே போல் இதில் அதிகப்படியாக இது முன்னாடியே படித்தது, அது ஒரு நினைவு கூறுவதற்காக கூறினார்கள். இன்னொரு பாடம் சியகுல் முபாலகா, ஆஹ் அளவு கடந்து செய்தல், அதிகமாக செய்தல் என்பதை அறிவிப்பதற்கான அந்த சீகாக்கள், அதனுடைய சீகாக்கள் எப்படி வரும் என்பதை நாம் இதிலே புதிதாக கண்டோம். மொத்தம் 5 வகையான சீகாக்கள் வரும் என்றும், அதற்கு என்ன கிடையாது, நம்ம இந்த சீகாக்களை ஒப்பாக்க முடியாது, ஒன்றை கொண்டு மற்றொன்றை செய்ய முடியாது, ஒப்பாக்க முடியாது என்றும், இது சிமாயா தான் என்பதை நாம் கண்டோம். இன்னும் சொல்ல போனால் இது முதல் பாடத்தில் கண்டோம். இரண்டாவது பாடத்தில் இஸ்முல் ஃபாயில் என்ன அமல் செய்யும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். உதாரணமாக சில நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும், இரண்டு நிலைமையில்தான் அமல் செய்யும். ஒன்று அலிஃப்லாம் வந்தால் பொதுவாகவே அமல் செய்யும், அலிஃப்லாம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? 4 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்திருக்க வேண்டும். முபத்ததாவுடனோ அல்லது மௌசூஃபுடனோ அல்லது அஹ் இத முபத்ததா, மௌசூஃப், அதே போல நஃபி அல்லது இஸ்திஃபாம், இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்திருக்க வேண்டும். மற்றொன்று நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை குறிப்பதா இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனை இருந்தால் இஸ்முல் ஃபாயில் அமல் செய்யும். அலிஃப்லாம் இல்லாத சமயத்தில் அமல் செய்யும். அலிஃப்லாம் இருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லை, பொதுவாகவே அமல் செய்யும் என்பதை கண்டோம். வாருங்கள், இந்த ரெண்டு பாடத்திற்கான பயிற்சிகள் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு சேர்த்து காண இருக்கின்றோம். சரியா? வாருங்கள், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இன்னும் இதுல உள்ள சிறிய பெரிய தவறுகள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையெல்லாம் நம்மளுக்கு இதன் மூலம் முழுமையாக அல்லாஹு தாலா புரிய வைக்க தௌஃபீக் செய்வானாக. பயிற்சி 7, 7வது பயிற்சி பாருங்க. தம்ரீனுன் ஃபில் இஅராபி, இஅராபிலே உள்ள பயிற்சி. இப்ப கடைசியா நம்மளுக்கு இஅராப் எப்படி வழங்கணும், புதுசா இருந்தா எப்படி இஅராப் வழங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பயிற்சி தருவாங்கல்ல, அந்த பயிற்சி தான் இது. சரியா? இப்ப பாருங்க, இந்த இஅராபிலே உள்ள பயிற்சி. ஆ ஆ ஹம்சானா என்னது, முதலாவது நமூதஜுன், எடுத்துக்காட்டு. இப்ப அவங்களும் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பயிற்சி வழங்குவாங்க. இப்ப பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க. அல் ஃபல்லாஹு, ஃபல்லாஹ்னா விவசாயி, ஹாரிசுன் சௌருஹு, இந்த விவசாயியின் மாடு, காளை மாடு, அல் அருள, நிலத்தை உழக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஃபல்லாஹ்னா யாரு? விவசாயி. இந்த விவசாயியுடைய காளை மாடு நிலத்தை உழக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப பாருங்க, இதுக்கான யாராபு அல் ஃபல்லாஹு என்பது முபத்ததஉன், விவசாயி ஆகிறவர் அப்படின்னு தான் முபத்ததான வச்சோம். அப்ப முபத்ததஉன் மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும், பில் லம்மத்தி ظாஹிரதி, வெளிப்படையான லம்மத்தை கொண்டு. ஹாக்கு லம்மத் தானே கொடுத்தோம், வெளிப்படையான லம்மத்தை கொண்டு என்னவாக இருக்கும், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அப்புறமா ஹாரிசுன் பாருங்க, ஹபருல் முபத்ததஇ, இந்த முபத்ததா அல் ஃபல்லாஹ் என்ற இந்த முபத்ததாவுடைய ஹபர் ஆகும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும், ஹபருக்கு ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். பில் லம்மத்தி ظாஹிரதி, வெளிப்படையான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? அப்ப இது வெளிப்படையான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க. சௌருஹு, இப்ப சௌருஹுல சௌரு ஃபர்ஸ்ட், அது ஹூ தனியா சொல்லுவாங்க. சௌரு என்பது ஃபாயிலுன், ஃபாயிலா இருக்கும். லி இஸ்மில் ஃபாயிலி கபலஹு, அதற்கு முன்னால் உள்ள இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபாயிலா இருக்கும். அப்ப அப்ப சௌரு ஹாரிசுன் என்ற இஸ்மு ஃபாயில் உள்ளக்கூடியது. எது உள்ளக்கூடியது? அது காளை மாடு தானே உழுவுது, செயல் எது செய்கிறதோ அதுதான் ஃபாயில். அப்ப உள்ளக்கூடியது அதோடைய அந்த ஃபல்லா, அந்த விவசாயியுடைய காளை மாடு தான் உழுகிறது. அப்ப அதுதானே ஃபாயில். அப்ப அதான் சொல்றாங்க, அதற்கு முன்னால் உள்ள அந்த சௌர் என்ற அந்த சௌருக்கு முன்னால் உள்ள இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபாயிலா இருக்கும். வஹுவ, இன்னும் அந்த சௌர் என்பதாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். லமீரு, இன்னும் லமீர் ஆகிறது. பஅதஹு, அந்த சௌர் என்ற லஃப்லுக்கு பின்னால் உள்ள லமீர் ஆகிறது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியாக இருக்கும். இப்ப சௌர் முலாஃபு, ஹூ வந்து முலாஃப் இலைஹி. அதே போல சௌர் என்னது, இந்த ஹாரிஸ் என்ற இஸ்மு ஃபாயிலுடைய ஃபாயிலு. அதுக்கப்புறம் பாருங்க, அல் அர்ல, அல் அர்ல என்பது மஃஊலுன் பிஹி லி இஸ்மில் ஃபாயிலி,
இஸ்முல் ஃபாயிலுக்குரிய மஃபூல் பிஹியா இருக்கும். அப்ப அப்ப என்னது உழக்கூடியதாக இருக்கிறது. எது உலது எதை உலகிறது? நிலத்தை தானே. செயல் எதன் மீது நிகழ்கிறதோ அது மஃபூல். அப்ப இது நிலத்தை எதன் மீது தானே அந்த உழுகுது உழுவது என்ற செயல் நிகழ்கிறது. அப்பதானே மஃபூலு. இங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க. அது இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க? நம்மள பயிற்சி ஏறா பண்ணுங்க சொல்லுவாங்கல்ல. அது இங்க இருக்கு பாருங்க. இரண்டாவது அரபில் அம்சலத்தல் ஆக்கியத்தை பின்வரும் உதாரணங்களுக்கு ஏறாபலுங்க. முதலாவது இங்க அர்த்தம் பார்த்து என்ன செஞ்சிருவோம் நம்ம அதனுடைய ஏறாப பார்ப்போம். அல் ஃபாரிசு குதிரை வீரன் நாஹிபுன் ஜவாதுஹுல் அர்ல அவனுடைய அவனுடைய குதிரை வீரனாகிறவன் அவனுடைய குதிரை என்னவாக இருக்கிறது? ஓட்டக்கூடியதா மிதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிலத்தை அதிவேகத்தில் மிதிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவனுடைய குதிரை நிலத்தை அதிவேகத்தில் என்னவாக இருக்கிறது? மிதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக வேகமா ஓடுதுன்னு காட்டுறாங்க. சரியா? அப்ப ரெண்டாவது பாருங்க. மா முத்தீஉனில் ஜாஹிலு நுஸ்ஹத் தபீபி அறியாதவன் மடையன் மருத்துவரின் உபதேசத்திற்கு வழிபடக்கூடியவனாக இல்லை. அப்ப மரியன் தானே என்ன செய்ய மாட்டான்? மருத்துவரின் உபதேசத்துக்கு வழிபட மாட்டான். அதான் சொல்றாங்க. மூன்றாவது பாருங்க. அல் ஆக்கிலு அறிவானவன் தர்ராக்கும் மிகவும் விடக்கூடியவனாக இருக்கிறான். சுஹபத் அஷ்ராரி தீயவர்களின் தோழமையை மிகவும் விடக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அடுத்துக்கு பாருங்க. நாலாவது அல் காத்திமு மறைக்கக்கூடியவன் சிர்ர இஃப்வானிஹி தன் சகோதரர்களின் ரகசியத்தை மறைக்கக்கூடியவனாகிறவன் மஹ்பூபுன் பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான். இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் இப்பொழுது கீழே என்ன செய்வோம்? அதோடைய யாராப பார்ப்போமா? இப்ப யாராப் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அல் ஃபாரிஸ் குதிரை வீரன் சொன்னோம்ல. முபத்ததம் இது முபத்ததா தான். அதனால ஃபாரிஸும் என்ன செஞ்சோம்? அதுக்கு லம்மத்து கொடுத்தோம் அடையாளமா. மர்ஃபூஅன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாக்கு ரஃபா தான் வரும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் இந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து வாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். லம்மத் தானே கொடுத்தோம். அடுத்து நாஹிபுன் என்பது ஹபருல் முபத்தது அல் ஃபாரிஸ் என்ற முபத்ததா இருக்கு. அந்த முபத்ததாவுடைய ஹபர் இதுதான். ஹபராக இருக்கும். மர்ஃபூஅன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஹபருக்கு ரஃபா தானே. அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஹபருடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து வாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். இங்க கொடுத்திருக்கோம் வெளிப்படையான லம்மத். அதுதான் என்னது? அதோடைய அடையாளம். ஜவாதுஹு என்பது மேல நம்ம நமூதஜத்துல பார்த்த மாதிரிதான். நாஹிப எது நிலத்தை அடித்து ஓடுகிறதுனால பூமியை அதிவேகத்தில் மிதித்து ஓடுகிறதுன்னு அது யாருதான்? ஜவாது தானே. அது குதிரை தானே. அப்ப அந்த செயலை செய்யக்கூடியது குதிரை. அப்ப இதான் ஃபாயில். ஜவாது என்பது ஃபாயிலுன் லி இஸ்மில் ஃபாயிலி கபலஹு இந்த ஜவாதுக்கு முன்னால் உள்ள இஸ்முல் ஃபாயிலுக்குரிய ஃபாயிலா இருக்கும். இப்ப நாஹிப் என்ற இந்த இஸ்மு ஃபாயிலுக்கு இது ஃபாயில் அதனுடைய ஃபாயில் தான் இந்த ஜவாது. சரியா? அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல் லம்மத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். தாலுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ இன்னும் இந்த ஜவாத் என்ற லஃப்ல் ஆகிறது. முலாஃபுன் முலாஃபாக இருக்கும். இப்போ ஜவாத் என்பது ஒன்றும் முலாஃபா இருக்குது. ஹூ என்னது? வல் ஹா இன்னும் ஹாவாகிறது. இந்த ஹாவை சொல்றாங்க. லமீருன் லமீரா இருக்கும். எதை பார்த்து மில்கிறது? அந்த ஃபாரிஸை பார்த்து குதிரை வீரனையும் குதிரையா. சரியா? அப்ப குதிரை வீரனையும் குதிரைன்னு அர்த்தம் வைக்கிறோம். மபனியோன் அல லம்மி லம்மின் மீது மபனியாகும். ஹாக்கு லம்ம தானே கொடுத்தோம். லம்மின் மீது மபனியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி அப்ப அது என்ன இடத்துல இருக்கு? ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது. முலாஃபிலிஹியான ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது. அப்ப முலாஃபிலிஹிக்கு ஜர்ரு தானே. அதனால இது முலாஃபிலிஹியான ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது. சரியா? அப்ப மஹல்லி ஜரின்றது என்னது? பதிலா வந்திருக்கு. முலாஃபிலிஹி மஹல்லி ஜர் இதுக்கு என்னது பதில். சரியா? அப்புறம் பாருங்க. அல் அர்ல அல் அர்ல என்பது மஃபூல் பிஹியாக இருக்கும். அதுக்கு அடையாளமா அப்ப எதை மிதிக்கிறது? பூமியை தான் நிலத்தை தானே மிதிக்கிறது. அப்ப இது என்னது? மஃபூல் தானே. மஃபூல் பிஹியா இருக்கும். இஸ்முல் ஃபாயிலுக்குரிய மஃபூல் பிஹியா இருக்கும். இப்ப நாஹிபுன் என்ற அந்த இஸ்முல் ஃபாயிலுக்குரிய மஃபூலா இருக்கும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசப் தானே வரும். அலாமத்து நஸ்பிஹின் அதோட நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். அதுக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம். அடுத்து பாருங்க. மா என்பது நாஃபியத்து நஃபி செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மபுனியத்துன் அல சுக்குனின் மீது மபுனியாகும். சுக்குன்னா அலிஃபுக்கு சுக்குன் மட்டும் தானே வரும். அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். முத்தியுன் என்பது முபத்ததாவாக இருக்கும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இது முபத்ததா இன்னும் என்னவாக இருக்கிறது? ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. முபத்ததாக்கு ரஃபா தானே வரும். ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. லம்மத்து ஸாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். முத்தியுன் என்ன செஞ்சோம்? லம்மத் தானே கொடுத்தோம். அல் ஜாஹில அல் ஜாஹிலு ஜாஹிலுன்னு படிக்கணும். சரியா? ஜாஹிலுயா வழிபடக்கூடியவன். யார் வழிபடக்கூடியவன்? அந்த செயலை செய்யக்கூடியது யாரு? ஜாஹில் மடையன் தானே. அந்த மடையன் தான் வழிபடக்கூடியவனாக இல்லை.
சரி, அப்ப செயல் யார் செய்யறது? ஜாஹில் தான். அப்ப இதான் என்னது? ஃபாயில். அதான் ஜாஹிலு. இப்போ ஃபாயிலுன் இது ஃபாயிலாக இருக்கும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் யா இதுக்கு என்னது? லாமுக்கு அதோட அடையாளமா என்ன கொடுத்தோம்? லம்மு கொடுத்தோம்ல, ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரும். இஸ்மில் ஃபாயிலி கபலஹு. ஆ இந்த ஜாஹிலுக்கு முன்னால் உள்ள இஸ்முல் ஃபாயிலுக்குரிய ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலாக இருக்கும். இதுக்கு முன்னால் உள்ள ரஃபா செய்யப்பட்ட ஆ இதுக்கு முன்னால் உள்ள இஸ்முல் ஃபாயில் முத்தீஉன் என்பதுதானே. அத்தா யுத்தீஉ இத்தாஅத்தன் ஃபஹுவ முத்தீஉன் என்ற இஸ்முல் ஃபாயில் தானே. இந்த இஸ்முல் ஃபாயிலுக்குரிய ஃபாயிலாக இருக்கும். சரியா? வ அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். அப்ப வெளிப்படையான லம்மத் லூன் லாமுக்கு என்ன செஞ்சோம்? லம்மத் தான் கொடுத்தோம். சத்த மசத்தல் ஹபரி ஹபர் அடைக்கக்கூடிய இடத்தை அடைத்தது எது? முத்தியுன் முபத்ததான்னோல. அப்ப மாக்கு அப்புறமா முத்தியுன் ஒரு இஸ்மு ஃபாயில் வரும் பொழுது அதற்கு பின்னால் ஃபாயில் வரும். அந்த ஃபாயிலே என்ன செய்யும்? ஹபரை விட்டும் தேவையற்றதாக ஆக்கும். கடந்த பாடத்திலே சத்த மசத்தல் ஹபருடைய பாடத்துல நம்ம பார்த்தோம்ல. அப்ப இந்த மாதிரி மாக்கு அப்புறமா வந்தால் முபத்ததா முத்தியுன் என்பது முபத்ததா. இந்த ஃபாயில் என்பது முபத்ததாக்கு ஹபர் வரணும்ல. இங்க வர தேவையில்லையா? இந்த ஃபாயிலே என்ன செய்கிறது? ஹபர் அடைக்கக்கூடிய இடத்தில் அடைத்தது. அப்ப ஹபராக எது வருமோ ஹபர் வந்தால்தான் வாசகம் பரிபூர்ணமாகும். ஆனால் இங்க ஃபாயில் வந்து அந்த வாசகத்தை பரிபூர்ணம் செய்ய முடிகிறது. அதனாலே இந்த ஃபாயிலே ஹபருடைய வேலையை செய்து விட்டது. அதனால்தான் ஹபர் அடைக்க வேண்டிய இடத்தை அடைத்து விட்டதுன்றாங்க. சரியா? இப்ப முன்னாடி சத்தம் மசதல்ல இதை தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து நுஸ்ஹான்னு படிச்சோம். அப்ப இது என்னது? முத்தியன் என்ற இஸ்முல் ஃபாயிலுக்கு மஃபூலுன் பிஹி மஃபூல் பிஹியாக இருக்கும். இஸ்மில் ஃபாயிலி இஸ்முல் ஃபாயிலுக்குரிய மஃபூலா இருக்கும். இந்த முத்தியன் என்ற இஸ்முல் ஃபாயிலுக்குரிய மஃபூலாக இருக்கும். மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அதோட நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல்லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இப்போ இதோடைய நஸ்புடைய அடையாளம் என்ன? வெளிப்படையான ஃபத்ஹா கொடுத்தோம்ல அதான். வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த நுஸ்ஹா என்பது என்னவாக இருக்கிறது? முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருதுன்னு அர்த்தம். அத்தபீபி தபீப் என்பது முலாஃபுன் இலைஹி முலாஃப் இலைஹி ஆக இருக்கும். மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டுதான் இருக்கும். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே. அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அதனுடைய முலாஃப் இலைஹியோட ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்துல்லாஹி இருக்கும். வெளிப்படையான கஸ்ராவாகும். பாக்கி என்ன செஞ்ச கஸ்ர தானே கொடுத்தோம். அதான் அடையாளம். இப்ப அடுத்து பாருங்க. அல் ஆக்கில் என்பது அறிவாளி ஆகிறவன் அப்படின்னு முபத்ததா அடுத்து வச்சோமா. முபத்ததாவாக இருக்கும். முபத்ததா உன் மர்ஃபு உன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாவுக்கு ரஃபா தானே. அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். லாமுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். தர்ராக்குன் அப்படின்னு படிச்சோமா. ஹபருல் முபத்ததாவுடைய ஹபர் ஆகும். இந்த முபத்ததா ஆக்கில் என்ற முபத்ததாவுடைய ஹபர் தான் இது தர்ராக் என்பது. அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். காஃபுக்கு என்ன கொடுத்தோம்? லம்மத் தானே கொடுத்தோம். வஃபாயிலு சீகத்தில் முபாலகதி இன்னும் முபாலகாவுடைய அதிகம் செய்தல் என்று அறிவிக்கக்கூடிய அந்த சீகாவின் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவா இருக்கும். இப்ப தர்ராக்குன்னு வந்திருக்கு அதிகம் செய்யக்கூடியவன். அப்ப இந்த சீகா முபாலகா தானே இது. தர்ராக் ஃபஆல் வசன் என்பது அதிகம் செய்தல் அதிகம் இடக்கூடியவன் தான் அர்த்தம் வச்சோம். அப்ப இதோடைய ஃபாயில் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிறது. சரி, அதான் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கு? மறைந்திருக்கிறது. என்னது? ஹுவ அவன் அதிகம் விடக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த ஹுவ எதை பார்த்து மீளுது? ஆக்கில பார்த்து மீளுது. அந்த அறிவாளி அதிகம் விடக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அப்ப அதோட ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அதோட மஃபூல் பின்னாடி வருது. சரியா? பாருங்க. சுஹபத்த என்பது மஃபூலுன் பிஹி லி சீகத்தின் முபாலகதி தர்ராக்குன். இந்த பிராக்கெட்ல இருந்து அப்படியே படிக்கணும்ல. தர்ராக்குன் என்ற அந்த முபாலகா அதிகம் செய்தல் என்று அறிவிக்கக்கூடிய அந்த சீகாவுக்குரிய மஃபூல் பிஹியாக இருக்கும். மன்சூபுன் இன்னும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசபு தானே. அதோட அடையாளமா என்ன செஞ்ச ஃபத்தா கொடுத்தோம்ல. வஅலாமத்து நஸ்பிஹி இன்னும் மஃபூல் பிஹி நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல்லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். அதான் ஃபத்ஹா கொடுத்தோம்ல. வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த மஃபூல் இந்த சுஹபத் என்ற லஃப்ல் என்பது முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வரப்போகுது. அல் அஷ்ரார் என்பது முலாஃபுன் இலைஹி. அஷ்ரார் என்பது என்னவாக இருக்கிறது? முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கிறது. முலாஃபிலிஹிக்கு ஜர்ரு தான் அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அதனுடைய ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். ராக் என்ன செஞ்சோம்? கஸ்ர தானே கொடுத்தோம். இப்ப கடைசியா பாருங்க. அல் காத்திமு மறைக்கக்கூடியவன் ஆகிறவன். முபத்ததான வச்சோம். அப்ப முபத்ததா உன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அதனுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. எதனுடைய ரஃபைன் அடையாளம்? இந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். இப்ப மீம் கிளம்பு தானே கொடுத்தோம். சிற பாருங்க.
மஃபூலன் பிஹி இஸ்மில் ஃபாயிலி அல் காத்திமு. அல் காத்திமு என்ற இஸ்மு ஃபாயிலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கும். அப்ப ரகசியத்தை மறைக்கக்கூடிய, எதை மறைக்கிறான்? அப்ப செயல எதன் மீது நிகழ்ந்தோ அதானே. அப்ப ரகசியத்தை மறைக்கக்கூடியவன், சரியா? அப்ப அது மஃபூல் தான். மஃபூலுக்கு நசபு தானே, மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதனுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. எது மஃபூல் பிஹியோடைய நஸ்பின் அடையாளமாகிறது? அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இங்கே கொடுத்திருக்காங்களா வெளிப்படையா. வஹுவ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது. முலாஃபுன் முலாஃபாக இருக்கும். இப்ப இந்த மஃபூல் பிஹி சிர் என்ற லஃப்ல் என்பது முலாஃபாக இருக்கும். இப்ப பின்னாடி முலாஃப் லிஹி வரும். பாருங்க, இஹ்வானிஹி. இஹ்வானி தனியா, ஹி தனியா சொல்லுவாங்க. இஹ்வானி என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியாக இருக்கும். மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே. அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் முலாஃப் இலைஹியோட ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். நூனு கஸ்ர் தானே கொடுத்தோம். வஹுவ, இன்னும் அதுவாகிறது. இந்த இஹ்வான் என்ற இந்த முலாஃப் இலைஹி இருக்குல்ல, அதுவாகிறது முலாஃபுன் என்னவாவும் இருக்கு, முலாஃபாகவும் இருக்கிறது. ஏன் அடுத்து இன்னொன்னு முலாஃப் இலைஹி வரப்போகுது, சரியா? அதான் இங்க பாருங்க, வல் ஹா, இன்னும் ஹாவாகிறது லமீருன், லமீரா இருக்கும். எதனுடைய லமீர், எதை பார்த்து மீட்டணும்? அந்த காத்திம்னு போச்சுல, அதை பார்த்து மீட்டணும், சரியா? அப்ப லமீரா இருக்கும். லமீர் எல்லாம் மபுனி தானே. அது எந்த வகை? மபுனியுன் அலல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபுனி ஆகும். இஹ்வானிஹி அப்படின்னு கஸ்ர் தானே கொடுத்தோம். இப்ப கஸ்ரின் மீது மபுனி ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப இது ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது, ஏன் முலாஃப் இலைஹில, அதனால இது ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. மபுனி என்பதால் இதனுடைய மாற்றம் எதுவும் முன்னாடி ஆமில் வருவதன் மூலம் இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்றுக்கொள்ளாது. அதுதானே மபுனி. அப்ப இதுல எந்த ஒரு மாற்றமும், அடையாளத்தின் மாற்றத்தையும் இது ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து பாருங்க கடைசியா, மஹ்பூபுன் என்பது ஹபருன் மர்ஃபூஉன். மேல காத்தீம்னு வந்துச்சுல, அல் காத்தீமுன் அது முபத்ததா, அந்த முபத்ததாவுடைய ஹபர் தான் இந்த மஹ்பூபுன் என்பது, சரியா? அதுக்கு ரஃபா தானே வரும். ஹபரா இருக்கும். இன்னும் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதனுடைய ரஃபின், இந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். வெளிப்படையானதா செஞ்சோம், லம்மத் தானே கொடுத்தோம், அதுதான் அதோடைய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு. வாருங்கள் பொழுது கடைசி பயிற்சியை பொழுது பார்ப்போம். அப்ப கடைசி பயிற்சி என்ன சொல்றாங்க? பயிற்சி 9. இஷ்ரஹ் அஹதல் அபியாத்தில் ஆத்தியதி, பின்வரும் கவிதைகளின் ஒன்றை விவரி. அறிபுகு, இன்னும் அதற்கு என்ன செய், வழங்கு. 4 கவிதைகள் மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க? 4 கவிதை கொடுத்திருக்காங்க. இன்னும் நேரம் குறைவாக இருப்பதனால் நாம் ஒரு கவிதைக்கு தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு கவிதைக்கு தான் விவரம் கேட்டிருக்காங்க. அதனால ஒரு கவிதைக்கான விவரம் கூறிவிட்டு நம்ம என்ன செய்வோம், அதுக்கான ஏராபியும் நம்ம என்ன செய்து விடுவோம், பார்த்து விடுவோம், சரியா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கவிதையில என்ன சொல்றாங்க பாருங்க. என்னது? வலஸ்த பி முஸ்தபின் அஹன் லா தலும்முஹு அலா ஷஅஸின் ஐயுர் ரிஜாலில் முஹத்தபு. அப்ப ஃபர்ஸ்ட், நீ இல்லை, பி முஸ்தபின் மீதமாக்கக்கூடியவனாக இல்லை, நிரந்தரமாக்கக்கூடியவனாக இல்லை. இப்போ இதோட கருத்தை முன்னாடி சொல்லிடுறோம். என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு தோழமை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்துல தோழமை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன இருப்பாங்க, ஒரு தோழமை இருப்பாங்க. என்னன்னா, அதே போல இந்த உலகத்துல தவறு செய்யாதவங்களும் யாரும் இல்லை. குல்லு பணியாதம ஹத்தா ஒண்ணுக்கு ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதன்படி மாசூமீன்களான பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவர்களும் இந்த உலகத்தில் என்னதான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் பாவம் செய்வோம், மத்தவங்களும் பாவம் செய்வாங்க. அதை மன்னித்து மறப்பதுதான் மனிதன் என்னது. அப்போ அந்த மாதிரி மன்னித்து மறந்தால்தான் இந்த ஒரு தோழமை என்பது அனைவருக்கும் மத்தியில் அது நிரந்தரமாக இருக்கும். அப்ப அதுதான் மனித குணம், தவறு செய்வது என்பதுதான். அப்ப அதை நம்ம மன்னிச்சு என்ன செய்யணும், நம்ம சகோதரனை மன்னிக்க தெரியாட்டி, நம்ம சகோதரன் நண்பர்களை மன்னிக்க தெரியாட்டி இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்னா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். அதனால மன்னிச்சு மறந்து சேர்ந்து வாழ்றதுதான் சிறந்தது என்பதை நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அழகாக கவிஞர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, வலஸ்த நீ இல்லை, பி முஸ்தபகின் நிரந்தரமாக தேடக்கூடியவனாக இல்லை, அகன் சகோதரனை நீ நிரந்தரமாக தேடக்கூடியவனாக இல்லை. அப்ப எப்பொழுது, எத்தகைய சகோதரன்? லா தலும்முஹு அலா ஷஅஸின், கருத்து வேறுபாடின் மீது அந்த சகோதரனை நீ என்ன செய்ய மாட்டாய், மன்னிக்க மாட்டாயே, அத்தகைய சகோதரனை நீ மீதமாக்க தேடக்கூடியவனாக இல்லை. ஆஹ் அப்ப என்னது, நிரந்தரமாக மீதமாக்க தேட முடியாது. யார? ஒரு சகோதரனை உன் கூட நிரந்தரமா வச்சுக்க முடியாது. எத்தகைய சகோதரனை? லா தலும்முஹு அலா ஷஅஸின், கருத்து வேறுபாடு குறைகள்
ஷாஸ் என்றால் கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடின் மீது அந்த சகோதரனை நீ என்ன செய்யவில்லை? அவர்களை மன்னித்து விடவில்லையே. நீ என்ன செய்யவில்லை? அவர்களை நீ மன்னித்து அவங்க பாவத்தை விட்டு நீ தூரமாகவில்லையே. அத்தகைய சகோதரனை நீ தக்க வைக்க முடியாது. இப்ப அடுத்து பாருங்க, ஒரு கேள்வியும் கேட்கிறார் கவிஞர் அவர்கள். அழகான கேள்வி. ஐயுர் ரிஜாலில் முஹத்தபு, மனிதர்களில் எந்த மனிதர் அல் முஹத்தபு, எப்படி இருக்கிறார்? சீர்திருத்தப்பட்டவராக இருக்கிறார். மனிதர்களில் எந்த மனிதர் மிகவும் சீர்திருத்தப்பட்டவராக இருக்கிறார்? எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாரும் இருக்கா? தப்பு செய்றவங்க இருப்பாங்க தான். அது என்ன செய்யணும்? நம்ம மன்னிச்சு மறந்து சேர்ந்து வாழ கத்துக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த மூணுத்துக்கான அர்த்தம் மட்டும் பார்த்துருவோம், சரியா? என்ன என்றால், ரெண்டாவது இந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துல பல பேர் என்னன்னா கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு என்ன செய்ய மாட்டாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. இது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இருக்கிறது தான். என்னன்னா கரெக்டா பிளான் போடுவாங்க. வீட்ல என்ன செய்யலாம், இன்னைக்கு வெளியே போலாம், பீச்சுக்கு போலாம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தோடு கூறுகிறேன். எங்க காலையில பிறந்த அன்னைக்கு என்ன செய்யறது, இங்க போலாம் அங்க போலாம்னு பிளான் போடுறது. கடைசி வரைக்கும் முடிவே எடுக்காம மத்தியானம் ஆயிரும், டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எங்கேயும் போக வேணாம். அப்ப சிந்தனை டைம் ஆயிடுச்சு, எதை குறை சொல்றது? நம்ம சிந்திக்கல ஒழுங்கா. நம்ம சரியா சிந்திக்காம, நம்ம தெளிவு இல்ல. நம்மளுடைய சிந்தனையில என்ன இல்ல? தெளிவு இல்ல. ஆனா அந்த தெளிவு இல்ல. இருந்தாலும் எதை குறை சொல்றது? டைம் ஆயிருச்சு, அதனால நம்ம போகல, நாளைக்கு போய்க்கலாம். அப்ப நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு காலத்தை குறை சொல்றது நம்ம மத்தியில என்னவா இருக்கு, பரவலா இருக்கு என்று கூறுகிறார்கள். அதான் இந்த கவிதை. இன்னும் நிறைய உதாரணம், இது நான் சாதாரண சொல்லிட்டேன், ஆனா இது மிக பெரும் படிப்பினையாகும். சரியா? பாருங்க, வாஜிசுர் ரஇ, சிந்தனையில் இயலாமையில் இருக்கக்கூடியவன், மில்லியாஉன் லி ஃபுர்சதிஹி, தன் வாய்ப்பை அதிகம் வீணடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன் வாய்ப்பை அதிகம் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான்? வீணடிக்கக்கூடியவன். அதான் டைம் போயிட்டே இருக்கும், யோசிச்சு அது செய்யலாமா, இது செய்யலாமா, இது செய்யலாமான்னு. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எங்க வேணா போலாம், காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, பெருநாள் லீவு, எல்லா வாய்ப்பும் இருந்தும் என்ன செய்யறது? எங்கேயும் போகாம யோசிச்சுட்டே வேஸ்ட் பண்ணிடுறது. அதான் தன் வாய்ப்பை வீணடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதிகமாக. ஹத்தா, எதுவரை என்றால், இதா ஃபாத்த அம்ருன் ஆத்தபல் கதரா, எதுவரை என்றால் ஒரு விஷயம் தப்பி போனால் காலத்தை அவன் கடிந்து கொள்வான். இப்ப எது வரைக்கும் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு வீணாக்கிட்டு காரியம் தப்பி போனால் என்ன செய்வான்? விதியை அவன் கண்டித்துக் கொள்வான். அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும், பாடத்துக்கும் இதுக்கும் என்ன முக்கியம். இதுல முஸ்தபக்கின் என்ற இஸ்மு ஃபாயிலு, அஹன் என்ற மஃபூலுக்கு என்ன செஞ்சிருக்கு? அதுனா அமல் செஞ்சிருக்கு. அதே போல இதுல மில்தியான்றது என்னது? அதிகம். எதை காட்டக்கூடியது? அதிகம் செய்யக்கூடியதுன்ற சியகுல் முபாலகா. பாடத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரியா? இது சியகுல் முபாலகா, அதுக்குதான் இந்த கவிதையை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவிஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வி- அஹ் அவருக்கு ஒருவரிடம் தேவை இருக்கிறது. அந்த தேவை நிறைவேறவே மாட்டேங்குது. அவரு அந்த தேவையை தவிர அவருக்கு வேற தேவைன்னா என்ன செய்யுது? நிறைவேறுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் கதவை திறந்து விட்டு, ஒரு அரசர்னே வச்சுக்கோங்க, அந்த அரசர் என்ன செய்யறாரு? கதவெல்லாம் திறந்து உள்ளலாம் வர சொல்றாரு. அப்ப அந்த கவிஞர் அதுக்காக சொல்கிறார், இந்த திரை திறந்தாலும் திரைனா அவர் நீக்கி பொருள் அனுமதி கொடுத்துட்டாருல. அப்ப அனுமதி கொடுத்த பிறகும் என்ன சொல்றாரு? அழகாக சொல்றாரு பாருங்க. இந்த திரை நீங்கினதில் எனக்கு என்ன பயன் இருக்கிறது? அந்த திரை நீங்காமல் எனக்கு எந்த திரை, எனக்கு உன்கிட்ட அடைய வேண்டிய அந்த பயன் எது தேவையோ அது எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீ என் கதவை மட்டும் திறந்து நீ உள்ள விட்டா, இந்த திரை நீங்குவதினால், இந்த கதவு உனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய என்னுடைய கதவு இந்த நீங்குவதினால் இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து, உன் வீட்டுக்குள்ள எனக்கு அனுமதி கொடுத்து என்னை சந்திச்சுட்டு, நான் என்னுடைய தேவை நிறைவேறாம போனா, நான் வீட்டுக்கு வந்து நீ அனுமதி கொடுத்தது எதுவுமே என்னவாயிடுச்சு? எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. ஹல் நாஃபிஇ, எனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறதா? அன் துர்ஃபா அல் ஹுஜ்பு பைனனா, நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரைகள் நீக்கப்படுவது எனக்கு பயனுள்ள இருக்கிறதா? இப்ப நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரைகள் எல்லாம் நீக்கப்படுவது எது? எனக்கு எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு உன்னை நான் சந்திச்சுட்டேன். அப்படி இருந்து அந்த ஒரு திரைகள் நீக்கப்படுவது எனக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? எந்த நிலையில்? தூணல்லதி அம்மல்து மின்க, உன்னிலிருந்து நான் எதை ஆதரவு வைத்தேனே அதற்கு கீழ், உன்னிலிருந்து நான் எதை ஆதரவு வைத்தேனோ அத்தகையதற்கு கீழ் ஹிஜாபுன், திரை இருக்கும் நிலையில். இப்ப உன்னிடம் நான் எதை நாடி வந்தேனோ, எதை தேவையாக தேடி வந்தேனோ அதற்கு கீழே திரை இருக்கும் நிலையில் நம்மளுக்கு மத்தியில் திரைகள் நீக்கப்படுவது எனக்கு பயனளிக்குமா?
உன்கிட்ட வந்தது எனக்கு கிடைக்காட்டி இத்தனை பேரை தாண்டி நான் உள்ள வந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றாங்க. சரியா? அப்ப அடுத்து பாருங்க கடைசியா, ஒமா அன ஹாஷின், நான் பயப்படக்கூடியவனாக இல்லை. ஆஹ் இது ஒரு வீரர், ஒரு கவிஞர் வீரத்தை பத்தி, தன்னுடைய வீரத்தை பற்றி எடுத்து காட்டுகிறார். மௌத் வருவதை பார்த்து நான் பயப்படுவதில்லை, மௌத்தை கண்டு நான் என்ன செய்வதில்லை, என்றும் பயப்படுவதில்லை. அதே போல நான் விரண்டோடவும் மாட்டேன். காலம் எதை கொண்டு வருமோ, எல்லாருக்கும் மௌத் வரதானே போது, காலம் எது கொண்டு வந்தாலும் அதை விட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், விரண்டோட மாட்டேன் என்று கவிஞர் அவர்கள் அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். பார்ப்போமா அத? இப்ப பாருங்க, ஒமா அன ஹாசின் அந்த ஹீன மணியதி, என்னுடைய மரணம், மரணம் நேரமாகுதல், நேரமாகுவதை, என்னுடைய மரணத்திற்கு நேரமாகுவதை நான் பயப்படக்கூடியவனாக இல்லை. தஹீனனா நேரமாகுதல், மணியத்தனா மௌத்து, ஈனா யானா என்னுடைய மரணம் நேரமாகுவதை நான் பயப்படக்கூடியவனாக இல்லை. இப்ப என்னுடைய நேரம் வருவது, மரணத்தின் நேரம் வருவதை நான் பயப்படக்கூடியவனாக இல்லைன்னு அர்த்தம். அந்த மரணத்தின் நேரம் வருவதை நான் அதை கண்டு பயப்படக்கூடியவனாக இல்லை. ஒலா ராஹிபுன், இன்னும் விரண்டோட கூடியவனாக இல்லை. மா ஒன்றை, மா கது எஜி பிஹில் கதுரு, பிஹில் தஹ்ரு, எதை கொண்டு காலம் வருமோ அந்த ஒன்றை விட்டும் என்னது, ராகிபுனா அஞ்சுபவனாக இல்லை. எதை கொண்டு வருமோ காலம், இந்த உலகம், இந்த காலம் எதை கொண்டு வருமோ, சில வேளை எதை கொண்டு வருமோ அந்த ஒன்றை கண்டு நான் அஞ்சக்கூடியவனாக இல்லை. சரியா? அப்ப இதோடைய அர்த்தம் எல்லாம் பார்த்தாச்சா? ஆஹ் அப்ப இதுல நாஃபி தானே இஸ்மு ஃபாயிலு. அந்த இஸ்மு ஃபாயில் என்ன செஞ்சிருக்கு, யாவுக்கும் அந்த ஒரு ஃபாவுக்கும் என்ன செஞ்சிருக்கு, அமல் செஞ்சிருக்கு. அதே போல இதுல ஹாசின் என்பது இஸ்மு ஃபாயிலா, அது அமல் செஞ்சிருக்கு. அதே போல ராஹிபுன் என்பது என்னது, இஸ்மு ஃபாயில், அது என்ன செஞ்சிருக்கு, அமல் செஞ்சிருக்கு. இப்ப 4 கவிதைக்கும் நம்ம வரைக்கும் சொல்லிட்டோம், ஒண்ணுதான் கேட்டாங்க, இருந்தாலும் என்ன செய்துவிட்டோம், 4க்கும் கூறிவிட்டோம். வாருங்கள் இப்பொழுது ஒன்றுக்கு மட்டும் ஏராபை கூறி இந்த பாடத்தை முடித்து விடுவோம். வாருங்கள் கடைசி பாருங்க, ஆஜிசு. ஆஜிசு என்பது பாருங்க, வாவ், ஃபர்ஸ்ட் வாவ்ஸ் பாருங்க. அல் வாவு, வா என்பதாகிறது பி வரணும், பி ஹசபி மா கப்லஹா, அதற்கு இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு ஏராப் வழங்கப்படும். சரியா? பி ஹசபி மா கப்லஹானா அதானே, எப்பவும் அப்படிதானே போடுவாங்க. அப்ப அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு ஏராப் வழங்கப்படும். இப்ப வாவுக்கு முன்னால் என்ன, இந்த கவிதைக்கு முன்னால் என்ன கவிதை இருக்கோ அப்ப அதோட சேர்த்து பார்க்கும்போது வாவுக்கு என்ன ஏராப்னு நமக்கு கொடுக்க முடியும்ன்றாங்க. ஆஜிசுன் என்பது முபத்ததாவாக இருக்கும். ஆஜிசு என்பது முபத்ததாவாக இருக்கும். மர்ஃபூன் முபத்ததாக்கு ரஃபா தான் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலமத் ரஃபிஹி, இன்னும் முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அது லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். இங்க லம்மத் தானே கொடுத்தோம். ஒஹுவ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது. ஆஜிசு என்பது முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். பின்னாடி முலாஃப் இலஹி வருது. என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலஹியாக இருக்கும். மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். முலாஃப் இலஹிக்கு ஜர்ரு தானே. அலமத்து ஜர்ரிஹி, இன்னும் அந்த முலாஃப் இலஹியோட ஜரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். யாவுக்கு கஸ்ரா தானே கொடுத்தோம். அடுத்து பாருங்க, மின்யாவு என்பது கபருல் முபத்ததஇ, முபத்ததாவுடைய கபர் ஆகும். எந்த முபத்ததா, ஆஜிசு என்ற முபத்ததாவுடைய கபர் ஆகும். மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். கபருக்கு ரஃபா தானே. அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த கபருடைய ரஃபின் அடையாளமாகிறது. அல் லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். ஐனுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். ஒல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. அப்ப இது இஸ்மு ஃபாயில்ல அதனுடைய அமல் செய்யல. அப்ப அதிகம் வீணடிக்க கூடியவன். அப்ப இது சீகுல் முபாலகால வந்திருக்கு. சரியா? அப்ப பாருங்க, அப்ப சீகுல் முபாலகாவும் என்ன செய்யும், அதோட ஃபேலை நம்மள அமல் செய்யும்ல. அதனாலதான் அதோடைய ஃபாயில் நம்மளுக்கு சொல்றாங்க. ஒரு ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீரும் முஸ்தத்திரோன், மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தகதீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். அவன் அதிகம் மீன் அடிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த ஹுவ எதை பார்த்து மீளும், ஆஜிஸ பார்த்து மீளும். சரியா? அப்ப லி ஃபுர்சதிஹி, லி ஃபுர்சதி ஹி, மூணுக்கும் தனித்தனியா சொல்லுவாங்க. லீக்கும் ஃபுர்சத்துக்கு அர்த்தம் ஹீக்கு. பாருங்க, அல்லாமு என்பது ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய வார்த்தையாகும். இப்ப பின்னாடி மஜ்ரூர் வரும். ஃபுர்சதிஹி என்பது, ஃபுர்சத்தியை மட்டும் சொல்லுவாங்க பாருங்க. ஃபுர்சதி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பில்லாமி, லாமை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும். லாம் ஜாரு ஃபுர்சத்தி மஜ்ரூர்ல அந்த லாமை கொண்டு தானே ஜரு செய்யப்பட்டது. அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் அந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். தாக்கு கஸ்ரா தானே கொடுத்தோம். வல் ஹா உ, இன்னும் ஹாவாகிறது. லமீருன், லமீரா இருக்கும். அப்ப இது யாரை பார்த்து மீளக்கூடியது, ஆஜிஸ பார்த்து மீளும் இந்த லமீர். சரியா? மபுனியுன் அனல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபுனி ஆகும். ஹி ஃபுர்சதி, ஹீன்னு கஸ்ரு தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்போ ஃபுர்சத்து முலாஃபு, ஹி முலாஃப் இலைஹி. அப்ப ஃபுர்சத்துக்கு முலாஃபுன் கொடுக்கணும், இங்க எழுதல. சரியா? அப்ப ஃபுர்சத்து முலாஃபு, ஹி முலாஃப் இலைஹி. சரியா? அப்புறம் பாருங்க, ஹத்தா. ஹத்தா என்பது
ஹர்ஃபு இப்திதாஇன் மப்னியுன் அலா சுக்கூனி. ஹத்தா என்பது ஹர்ஃபு இப்திதாஇன், இப்திதாவுடைய ஹர்ஃபு. அப்ப அப்படி என்றால் இதற்கு முன்னால் உள்ள வாசகம் முடிந்து அடுத்து ஒரு புதிய வாசகம் தொடங்குகிறது என்பதை காட்டக்கூடியதுதான் என்னது, இந்த ஹத்தா. சரியா, இப்திதா அதுதான் என்னது, இதுவரை இன்திஹா, அதாவது இதுக்கு முன்னால் உள்ள வாசகம் முடிகிறது என்பதை கவனிக்கும் பொழுது என்னது முடிகிறது, அடுத்து என்னது, அடுத்த வாசகம் தொடங்குகிறது என்பதை காட்டுவதனால் அது ஹர்ஃபு இப்திதா என்பார்கள். சரியா, இதுக்கு ஹர்ஃபு இஸ்தினாஃப் என்றும் இருக்கிறது, ஒரு புதிய வாசகம் தொடங்குகிறது என்பதை காட்டும். சரியா, அப்ப இந்த ஹத்தாவின் ஹர்ஃபு இப்திதாவாக வரும் பொழுது, ஏன்னா இது அத்துஃபாகவும் வரும், ஹர்ஃபு ஹத்தா என்பது என்னவாக வரும், அத்துஃபா கூட வரும். சரியா, ஆனா இங்க என்னவாக வரல, அத்துஃபா வரல, பின்னாடி ஒரு புது வாசகம் தொடங்குகிறது என்பதை காட்டுவதற்காக தான் இது வந்திருக்கிறது. அதே போல இது ஜர்ராகவும் வரும். இந்த ஹத்தாக்கு அப்புறமா அல்பாஹு மின் இலாஃபி அல்லாமு ருப்பா வாவு ருபான் அலா அல்காஃபு முது முந்து ஹத்தா, நான் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் எதுவும் கொண்டு வருவார்கள், ஹத்தாவையும் கொண்டு வருவார்கள். அப்ப ஜர்ரு செய்யக்கூடியதாகவும் வரும், ஹர்ஃபு ஜர்ராகவும் வரும். அதே போல இத என்னவாக வரும், அத்துஃபாகவும் வரும், ஹர்ஃபு நஸ்பாகவும் வரும். ஹத்தாக்கு அப்புறமா ஒரு ஃபேல் வந்தால் அதுக்கு நசபு செய்யும், அன்ன தக்தீர் வச்சு அது நசபும் செய்யும். இப்படி ஹத்தா நிறைய வகையில் இருக்கிறது. இங்க என்னவாக வந்திருக்கிறது, ஹர்ஃபு இபத்திதா, அதாவது ஹத்தாவுக்கு பின்னால் உள்ள வாசகம் ஒரு புதிய வாசகம் தொடங்குகிறது என்பதை காட்டுவதற்காக வந்துள்ளது. இப்ப இபத்திதாக வரும் பொழுது பின்னாடி ஜும்லா ஃபேலியாக இருக்க வேண்டும், முழுமையான ஒரு ஜும்லா ஃபேலியா, ஏன்னா புதிதாக தானே வாசகம் தொடங்குகிறது, அதனால பின்னாடி ஒரு ஜும்லா ஃபேலியாகவோ இல்லாட்டி என்னது ஜும்லா இஸ்மியா முழுமையாக முபத்ததா ஹபருடன் இல்லாட்டி ஃபேல் ஃபாயில், ஏன்னா ஒரு முழு வாசகம் தான் வர வேண்டும். ஏன்னா அது இதற்கு முன்னால் உள்ளதுடன் தொடர்பு இல்லாமல் என்ன செய்யலாம், இப்ப பாருங்க, இந்த ஆஜிசுர் ரஹீம் இந்தியா ஒலி ஃபுர்சத்திஹி ஹத்தா, இதுக்கு முன்னாடி உள்ளதுடன் தொடர்பு இல்லாமல் தனியாக அந்த வாசகம் படிக்க முடியும் மாதிரி, அதான ஜும்லா முஃபீதா, பயன் தரக்கூடிய வாசகம் அதானே. ஹத்தாக்கு ஹத்தா ஹர்ஃபு இப்திதா என்று சொல்லும் பொழுது ஒரு பயன் தரக்கூடிய ஜும்லா முஃபீதாவாக பின்னாடி வாசகம் வர வேண்டும். இங்க எப்படி வந்திருக்கு, ஷர்த்து ஜஸாவா வந்திருக்கா, அப்ப இது ஜும்லா முஃபீதா தானே, அப்படிதான் வரும். எது, ஹத்தா என்பது ஹர்ஃபு இப்திதாவாக இருந்தால் அப்படிதான் வரும், முழுமையான ஜும்லா பின்னாடி வரும். சரியா, இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹர்ஃபு இப்திதாவாக ஹத்தா வந்தால் பின்னாடி எப்படி வாசகம் வரும், முழுமையான பயன் தரக்கூடிய ஜும்லாவாக வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மபனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனியாகும். அப்ப ஹத்தா கடைசி அலிஃப் வச்சு தானே படிக்கணும், அப்ப சுக்கூன் தானே. அப்ப அடுத்து பாருங்க, இதா, இதா என்பது லர்ஃபு ஜமானின், இது பலமுறை நாம் கூறியுள்ளோம். இது என்னது, காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். முத்தலம்மினுன் முத்தலம்மினுன் மான ஷர்த்தி, நிபந்தனையுடைய கருத்தை அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறதா இருக்கும். அப்ப ஒரு காரியம் தவறிய பொழுது ஆத்தபல் கதற, அவன் என்ன செய்வான், விதியை தண்டிப்பான்னு சொன்னோம்ல, அதுதான். ஓகேவா, இப்ப பாருங்க, மபனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனியாகும். அலிஃப் தானே வந்து கடைசியா, அப்ப என்னது, சுக்குனின் மீது மபனி. ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கிறது. ஏன் நசபு லர்ஃபுக்கு என்னது, ஏராபுல இடம் உண்டுல்ல, லர்ஃபு சமான் லர்ஃபு மக்கானாக இருக்கக்கூடிய இடம் என்னவாக இருக்கும், நசபு செய்யணும், ஏராபுல இடம் இருக்கிறது, அதனால் இது நசபுடைய இடத்துல இருக்கிறது, சுக்குனின் மீது மபனியாக இருக்கிறது, ஷர்த்துடைய அர்த்தத்தை உள்வாங்கி இருப்பதாக இருக்கிறது. அப்ப ஷர்த்துடைய அர்த்தம் இருக்கிறதுல, அதனால தானே ஜவாப் வந்திருக்கிறது. அதே போல காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்ப இந்த இதானுக்கு தனியா பாடமே முன்னாடி பார்த்துட்டோம். சரியா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதை கவனிங்க, ரொம்ப இலகுவாக இருக்கும். அடுத்தது பாருங்க, ஃபாத் என்பது ஃபேலுன் மாலின், கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல், வினை சொல்லாகும். மபுனியுன் அல் ஃபத்தஹி பாஹிரி, வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபுனியாகும். ஃபாத்த தாக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம், அப்ப வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபுனியாகும். அம்ருன் என்பது ஃபாயிலுன் ஃபாயிலா இருக்கும். ஃபாத்தவுடைய ஃபாயில் மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஃபாயிலுக்கு ரஃபா தானே. அலமத்து ரஃபிஹி, இன்னும் இந்த ஃபாயிலின் ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். லம்மத் தானே கொடுத்தோம். ஆத்தப, ஆத்தபன்றது ஜவாபு, இதா போச்சுல ஷர்த்து, அதோட ஜவாப் ஃபேலுன் மாலின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி ظاهரி. கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். ஆத்தப யு ஆத்திபு ஃபாஅல வஸன். சரியா, ஃபதஹ் வெளிப்படையான ஃபதஹின் மீது மப்னியாகும். பாக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம், வெளிப்படையான ஃபதஹின் மீது மப்னியாகும். வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவாவா இருக்கும். அவன் கடிந்து கொள்வான். ஹுவான் என்ன இருக்கு, அந்த ஃபாயில் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப அவன் யாரு, மேல சொன்னாங்களே ஆஜிசுல் ரஇ, அவன் தான். சரியா, அல் கதரா என்பது
ஆத்தபடி மஃபூலுன் பிஹி மஃபூல் பிஹா இருக்கும். மன்சூபுன் நஸப் செய்யப்பட்டதா இருக்கும். கதரா என்பது நஸப் தான் மஃபூலுக்கு. வஅலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த மஃபூல் பிஹியோட நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். ராவுக்கு ஃபத்ஹா தானே வந்திருக்கு. இப்ப வெளிப்படையான ஃபத்ஹா தான். இந்த அலிஃப் வந்து கவிதைக்காக கொண்டு வந்திருக்காங்க. கதரா தான் வரணும். இந்த அலிஃப் வந்து என்னது கவிதைக்காக கொண்டு வந்துள்ளார்கள். சரியா? அப்ப இதாவின் ஜவாப் தான் ஆத்தபல் கதர. அதை போடல. இந்த ஜும்லா ஆத்தபல் கதரன்றது என்னது அந்த இதாவுடைய ஷர்த்தின் ஜவாப் ஆகும், பதிலாகும். அல்ஹம்துலில்லாஹ், இதோட என்ன செஞ்சாச்சு, நம்ம முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்து ஒரு புதிய பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.